எல்லா நிலைகளிலுமே நாம ஒரு புது புது இடங்களுக்கு என்ட்ரி ஆகும். அது எல்கேஜியில இருந்து கல்லூரியில இருந்து உங்களுடைய லைஃப் வாழ்க்கை, அல்லது எங்கேயாவது வேலைக்கு பணிக்கு போறீங்க, அங்க எல்லாமே நமக்கு என்னது, அங்க போனோன்னு நாம குழந்தைகள் தான். ஒரு இடத்துல பெரிய முதிர்ச்சி அடைஞ்ச ஆளா இருப்போம், இடம் மாறும்பொழுது நம்ம எப்படி ஆயிடுவோம், குழந்தைகளாயிருவோம். அங்க நமக்கு அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்காது, அந்த நாலேஜ் இருக்காது. வாழ்க்கையில நீங்க எப்பவுமே கற்றுக்கொண்டே இருக்கணும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஃப்ரெஷர் டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு புதுசாக எல்லா பழைய ஆட்கள் இருப்பீங்க, எனக்கு எல்லாரும் இருப்பீங்க. எல்லாருக்கும் தேவையான காமனான ஒரு சில விஷயங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். நான் சார் சொன்னவனுங்க வாரன் ஒத்துக்கிட்டது காரணம், சமீப காலமா ரொம்ப நெருடலான பல விஷயங்கள் கல்லூரிகள்லையும் பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து புதிதாக தலைப்படுது. இவ்வளவு காலம் இல்லாத பிரச்சனைகள்லாம் இப்ப அதிகமான முறையில இருக்கு. அப்ப நீங்க இன்னும் வந்து இந்த கல்லூரியை விட்டு வெளியில போகும்போது இன்னும் பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஏன் வச்சுக்கா, பிரச்சனைகள் எப்படி இருக்கும், நம்ம விட வேகமா வளரும். அப்ப அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நம்ம சில அடிப்படையான பயிற்சிகள் எடுக்கணும். அந்த இங்க நீங்க படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க வரல காலேஜுக்கு. இந்த காலேஜுக்கு வந்திருக்கு நீங்க படிக்கவும் பயிற்சி எடுக்கவும் தான் வந்திருக்கீங்க. நிறைய பேர் நீங்க எப்படி படிக்கிறோம், பட்டம் வாங்குறோம், போயிடும் அப்படிலாம் இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் ஜாப் மாதிரி, சின்னது ஒரு சைடு தான். நீங்க மெயினா அங்க எடுக்க வேண்டியது சமுதாயத்துல உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்க இங்கதான் பயிற்சி பண்ணணும். இங்கதான் நீங்க வந்து எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல யாரெல்லாம் நல்ல முறையில பயிற்சி எடுக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில நல்ல முறையில இருப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு நல்ல இடமும் இருக்கும். பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, என்ன தெரியுமா, அவர் ராங் கோல் வில் பி மேக் அவர் இன்டெலெக்ட் ஃபூலிஷ். நாம தேர்வு செய்யக்கூடிய தவறான இலக்குகள் நம்மை முட்டாளாக்கிடும். அப்ப முதல்ல நீங்க வாழ்க்கையில வெற்றி வேணும். எல்லாருக்கும் வாழ்க்கையில வெற்றி வேணுமானாட்டா எல்லாரும் வேணுமோ, எப்படி வேணும், எப்படியாவது முதல்ல தப்பு. எப்படியாதும் முயற்சி பண்றாங்க எல்லாம் வந்து ரொம்ப லோ எனர்ஜிக்கான வேர்டு. எப்படி என்பதுதான் கரெக்ட். எப்படியாவது என்பது தப்பு. எப்படியாவது நான் வந்து பாஸ் பண்ணிடுவோம் யார் சொல்லுவானோ, படிக்கவே முடியாத புள்ள, படிக்கிறதுக்கு திறன் இல்லாத குழந்தைகள் சொல்லக்கூடியது நான் எப்படியாவது பாஸ் பண்றேன்னு. எப்படி பாஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா அந்த வார்த்தை வராது. அது மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில உங்களுடைய இடத்தை நீங்க எங்க வைத்துக் கொள்ளணும் அடிப்படையான ஒரு சில முக்கியமான ஒரு அடிப்படை பயிற்சி தாங்க தரப்போகுது. அப்ப நீங்க முதல்ல வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா உங்களுடைய கோல்களை செட் பண்ணுங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயம் பண்ணீங்க. அந்த இலக்குகளை தவிர நீங்கள் எதையுமே பார்க்க கூடாது. இலக்குகளை தவிர வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. இலக்குகள் இல்லாம உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இடையூறு செய்யுது அப்படின்னா உங்களுடைய இலக்கு வந்து உங்களுடைய கோல் வந்து ரொம்ப பலகீனமா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க திசை தர மாட்டாங்க, ஸ்டடியா இருப்பாங்க. உதாரணமா ஒரு சின்ன விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேனே. இப்ப வீட்டை விட்டு வெளியில வாரோம், காலேஜுக்கு வர இடத்துல ரோட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்கு. என்ன பண்ணுவோம், ஒரு 2 நிமிஷம் செலவழிப்புமா இல்லையா? செலவழிப்பு தானே, நின்று பார்ப்போம், எட்டிலாம் பார்ப்போம். அது நமக்கு சம்மந்தமில்லாத செய்யறதுனால பார்ப்போம். அதே நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, கரெக்டா டைம் இருக்கு, பிளேட்டை பிடிக்கணும், உள்ள போகணும், ரோட்ல ஏதாவது பிரச்சனை நடக்கு, நிப்பீங்களா? நிக்க மாட்டீங்க. ஏன்? அப்ப உங்களுக்கு இதை விட பெரிய கோல் ஒண்ணு இருக்கு. அப்ப பெரிய கோல் ஒண்ணு உங்களுக்கு சரியான முறையில் இருந்து அதை அடையணுங்க எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இடையில எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ட் வந்தாலும் உங்களை என்ன செய்யாது, திசை இருப்பாது. நீங்க வாழ்க்கையில நிறைய பேர் தவறு போனதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி பயணிக்கணும்னே தெரியல. அவங்களுக்கு நாட்கள் கழிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாமே என்ன சேர்த்து சொல்றேன், நாட்களை கழிக்கிறது நமக்கு என்ன இல்ல ஒரு பெரிய புத்திசாலித்தனமோ பெரிய ஒரு திறமையான செயல் இல்லை, அது கழிஞ்சிரும். உறங்கினவனுக்கு 24 மணி நேரம் தான், முழிச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் 24 மணி நேரம் கழிஞ்சிரும். 24 ஹவர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அதுல யார் சாதிக்கா, யார் வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணதா, இலக்கு நிர்ணயம் பண்ணதை யார் அடைவதற்கான முழு முயற்சி பண்ணதா என்பதை பார்க்கணும். அப்ப நீங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா செயல்கள் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களுக்கு எல்லாமே நாம என்ன கோல் வச்சிருக்கிறோம், நம்ம எண்ணம், நம்ம பிளான், நம்மளோட திட்டம் என்ன இருங்க பொறுத்துதான் அது அமையும். அதனால நம்மளுடைய எண்ணங்களை எப்பவுமே சுத்தமாகவும் உறுதியாகவும் இலக்கு நிர்ணயம் பண்ணி வைத்துக்கொண்டு என்ன செய்யணும், நமது வாழ்க்கையை நடத்தணும். அதுக்கப்புறம் நீங்க இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது காரணம் என்னன்னா நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான். இது நிறைய பேர் உங்களுக்கு தெரியாது. சுவாரஸ்யங்க பேர்ல பேசிடுவோம், நாம் பெரிய புத்திசாலி நிரூபிக்கிற சில வார்த்தைகள் சொல்லுவோம். அவையெல்லாம் இன்றைக்கு தேவையற்ற நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள். அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப வார்த்தைகள் என்பது ஒரு சாவி மாதிரி.
நல்ல கனிவான வார்த்தை என்பது கடினமான இதயத்தையும் திறக்கக்கூடிய சாவி. நல்ல பயனுள்ள வார்த்தை என்பது லூஸ்டாக் பண்ணக்கூடிய வாயை மூடக்கூடிய சாவி. இந்த ரெண்டையுமே நம்ம செய்ய கத்துக்கணும். தேவையில்லாத பேசக்கூடாது, தேவை உள்ளதை பேசுவதற்கு தயங்கக்கூடாது. இந்த வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். இந்த நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்களை பிறர் மனசுல இடம் பிடிக்க வைக்கும். நீ நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, அவங்க அங்கிருந்து போயிட்டாங்கன்னு மறந்துடுவோம். ஏன்னா அவங்களாம் நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கா? டைம் பாஸ் ஆச்சு, அவ்வளவுதான். டைம் பாஸ் பண்ணதுக்கு நாம என்ன செய்யல? முதல்ல பிறக்கல. டைம் பாஸ் ஆயிரும். டைம் பாஸுங்க வார்த்தையும் இல்லை, தப்பு. டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கு, அது தன்னால ஆயிரும். அதுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். அதனால அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துக்கே நீ போகக்கூடாது. அப்போ வார்த்தைகள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம்? அடுத்தவங்களே சரி பண்ணதில் நமக்கு எல்லாம் ஆர்வம் இருக்கும். அவங்கள சரி பண்ணணுங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்யலாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னால் நாம செய்ய வேண்டிய ஒண்ணு மறந்துடும். என்ன தெரியுமா? நம்மை நாம சீர்திருத்தம் செய்யணும். முதல்ல விதைக்கிறதுக்கு முன்னால நிலத்தை என்ன செய்யணும்? உழுது பண்படுத்தணும், உரமிட்டு வைக்கணும். அந்த மண்ணு வளமானாத்தான் அந்த விதை முளைக்கும், முளைத்தாலும் பலன் தரும். இது போலதான் வாழ்க்கை. முதல்ல நம்மை நாம் சரி செய்து கொள்ளணும். முதல்ல நாம சரி பண்ணிட்டோம் சொன்னா அடுத்தவங்களை சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணு தகுதி வந்துடும், ரெண்டாவது அதுக்கான திறமை நம்மகிட்ட இருக்கும். அப்போ இதை நாம நிறைய இடத்துல மிஸ் பண்ணிடுறோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில மக்கள். நான் அவங்கள்ட்ட இருக்க குறைகளை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இவங்க தான் ஃபெயிலியர் மாடல். இவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப தோத்துருவாங்க. ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடுவாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன நினைச்சாலும் நடக்கவே நடக்காது. அவங்க என்ன சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. கடைசி எப்படி மாறிடுவாங்கன்னு சொன்னா, எல்லாருடைய வளர்ச்சியிலையும் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனாக மாறிடுவாங்க. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு எல்லாம் நடக்கணும்னு பொறாமை வந்துடும். பொறாமை எப்போ நமக்குள்ள வருதோ அது கிட்டத்தட்ட சூசைடு, நம்ம தான் அழிக்கும். பொறாமை வராம இருக்கிறோம்னா பெருந்தன்மையை வளர்க்கணும். ரெண்டுமே நேர் எதிரானது. பெருந்தன்மை இருந்தா பொறாமை வராது, பொறாமை இருக்கவங்கள்ட்ட பெருந்தன்மை வராது. பெருந்தன்மை எங்கிறது நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு முதல்ல சில ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ வேகமா வாரம், ஒரு ஆளாக உட்கார முடியும், 2 பேரும் சேர்ந்து வாரீங்க, 2 பேர்ல யார் உட்கார்றாங்க? 2 பேரும் சேர்ந்து உட்கார்றாங்க இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பொதுவா 4 பேர் இருக்க சீட்ல எத்தனை பேர் உட்காரலாம்? மனசு இருந்தா 5 பேர் இருக்கலாம். மனசு இல்லைன்னா 3 பேர் தான் இருப்பாங்க. கை காலெல்லாம் பிரிச்சுக்கிட்டு பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பாருங்க, லக்கேஜ் எல்லாம் சைட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் நகர்ந்து இருக்க நம்ம ரிக்வஸ்ட் போனாலும் அப்படியே பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் யாரை பண்ணா அவங்க தனி உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு வியாதி, ஒரு நோயாளிகள். அவங்கள நம்ம கொடூரமா பார்ப்போம். கொடூரம் பார்க்க முடியல. நிறைய இழந்தவங்க அவங்க வாழ்க்கையில, நன்மை இழந்தவங்க, செயல் இழந்தவங்க, குடும்பத்தை இழந்த அவங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பெரிய மரியாதை. அவங்க செருப்பு சத்தை காட்டாலே மேல்படியா மாறான், சைலண்டா இருக்குமாங்க, பயப்படுவாங்க. அப்ப நம்மளுடைய செருப்பு ஓசை வீட்டுகள் இருக்கும் போது வீட்டுக்குள்ள குதூகலம் பிறக்கணும். அப்படி ஒரு ஆளை நம்மளை மாத்திக்கிடணும்னா நாம எப்பொழுதுமே பிறர் நலம் நாட வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தவங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த காரியமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கும் கிடைக்கணும் என்று விரும்பணும். விரும்புற வரைக்கும் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது எங்க திரும்ப கிடைக்கும்? அதை விட அதிகமா வளர்ந்து நமக்கு கிடைக்கும். அப்ப நமக்கு என்னமா வேணும்னு ஆசைப்படுறதோ அதை முதல்ல யாருக்கு ஆசைப்படணும்? நமக்கு அடுத்தவங்க யாரோ இல்லை, நம்ம கூட இருக்கவங்க தான் அடுத்தவங்க. நமக்கு எதிரிலாம் யாரு? வெளிநாட்டுக்காரங்களா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான். நம்ம 4 சோருக்குள்ள இருக்கவங்க எதிரி இருக்கோம். அவங்கள தான் நமக்கு பிடிக்காது. அக்கா தங்கச்சி 2 பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கலாம். ஒரே கற்பப்பையில இருந்து 2 வருஷம் முன்ன பண்ண வந்த அக்காவும் தங்கச்சியும் ஒற்றுமையா இருக்கலாம். அதிகமான சண்டை உங்களுக்குள்ள நடக்கும். எனக்கும் பிள்ளைகள் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம். அது என்ன காரணம் சொன்னா, ரசிக்க தெரியல அடுத்தவங்களை, விரும்ப தெரியல அடுத்தவங்களை, அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க தெரியல. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குமே. நான் வாழ்க்கையில ஃபுல்லா பிரச்சனை தான். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனையா இருக்கிறவங்க வெளியில நாளைக்கு கல்யாணம் முடிச்சு போறப்ப என்ன எப்படி அவங்க முதல் எதிரி யாரு? டக்குன்னு சொல்லுங்க அப்பா. மாமியார். அழகா படிச்சு வச்சிருக்கியா? அப்ப அந்த மாமியாருக்கு முதல் எதிரி யாரு? நீங்க தான். முடிஞ்சுதாப்பா? நமக்கு எதிரியே கண்காண் தெரியுது பாரு. அந்த எதிரிக்கு நான் யாரு எதிரி? நாம தான் எதிரி. இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சி எடுத்துட்டு போனோம்னு சொல்லுங்களேன். ஒரு கடினமான ஒரு மாமியாரா இருந்தாலும், காலேஜில் பெரும்பாலும் இந்த சப்ஜெக்ட்ல சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டியோ சொல்லிட்டு போயிடுவோம். கடினமான வார்த்தையை சொல்லக்கூடிய மாமியாரா இருந்தாலும் நீங்க எப்படி மாறிடும் சொன்னா, பொறுமையா அதை கேட்கக்கூடிய ஆளா மாறுங்க. இதுல பெரிய ட்ரிக்கு என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் சண்டை வருது வச்சுக்குவோம். மாறி மாறி பேசினாத்தால சண்டை வளரும்.
ஒரு ஆள் பேசும் 3 நாள் சைலண்டா பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அப்போ ஒரு ஆள் அங்கிருந்து வரும், வந்தா ஒத்தையில தான் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருப்போம். என்ன நினைப்பாங்க, இவன் தன்னால பேசுறா. தன்னாலே பேசிக்கிட்டு இருந்தா யாரு? ஒண்ணு ப்ளூடூத்ல பேசணும், இல்லைன்னா லூசா இருக்கணும். சரிதானே? அப்ப என்ன பண்ணணும்னா, எதிரியை மடக்கிறதுக்கு முதல் வழி அமைதி. நம்ம என்ன நினைப்போம், அதெல்லாம் பதிலுக்கு பதில் பேசியே தரணும். உங்களுக்குள்ளே நடக்கும். அவளுக்கு என்ன அவளை திமுறை, அவளை விடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஆள் என்ன செய்யும், சைட்ல ஒரு இன்ஜெக்ட் பண்ணும். அதெல்லாம் கேட்கவே கூடாது. பேசினா பேசிட்டு போறா. எப்படி வச்சிருக்கணும் அந்த இடத்துல? அவ தெரியாதனால பேசுறா. அவ எப்படி பேசணும் தெரியாதனால பேசுறா. எப்படி பேசணும் தெரிஞ்சதுனால பேச மாட்டேன். அவளை மாதிரி நான் பேச மாட்டேன். அப்ப இங்கதான் நம்மளோட குவாலிட்டி கூடுது. பதிலுக்கு பதில் நம்ம பேசுறதுல நம்ம என்ன செய்வோம், தரம் இறங்கிடுவோம். பதிலுக்கு பதில் நம்ம பேசுறதுல என்ன ஆயிடுவோம், தரம் இறங்கி கொண்டே போவோம். அப்ப நீங்க எப்பவுமே இங்க கல்லூரியிலும் சரி, வீட்டிலையும் சரி, நாளைக்கு வெளியில நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி, அல்லது நீங்க ஒரு கணவன் வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பதிலுக்கு பதில் பேசாதீங்க. அது ஒரு காலம் உங்களை உயர்த்தவே செய்யாது. நாம என்ன நினைக்கோம்னா, பதிலுக்கு பதில் பேசலாம், நம்ம எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாரும் அடக்கி ஆளுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நாள் தான் அப்படி செய்ய முடியும். நீங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் தான். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமில்ல? மௌனம். மௌனம் தான் உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. உலகத்திலேயே பெரிய பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? அடுத்து நாக்கு. தேவையற்ற பேச்சு. சட்டசபையிலே பாக்குறோம், பொது இடத்துல பேச தெரியாம பேசிட்டாங்கன்னு அவ்வளவு பிடிச்சுக்கிறாங்க. அவரால் பதில் சொல்ல முடியல. அப்ப பொது இடத்துல எப்படி பேசணும், வீட்டுக்குள்ள எப்படி பேசணும், நம்ம ஆசிரியர்கிட்ட எப்படி பேசணும், பெற்றோர்கள்ட்ட எப்படி பேசணும் சொல்லும் முதல்ல பேசுவது ஒரு பெரிய கலை. மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது, பேசுவது. அதுலதான் நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல என்ன செய்யறோம், எல்லாருமே நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க சொன்னோம், எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசணும். எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசணும். இப்படி செய்யாத என்று சொல்வதை விட தப்பா தான் பண்ணிருப்பாங்க. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கலாம், ரைட்ஸ் இருக்கு. இதை விட நீ இப்படி பண்ணிதான் நல்லா இருக்குமான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பண்ணு தப்புன்னு தான் அர்த்தம். பண்ணு தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறோம், இதை விட எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அப்போ ஒரே இடத்துல ஒரு தவறை நம்ம மறைக்கிறோம், ஒரு நல்லதை நம்ம என்ன செய்யறோம், அவங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். இப்படித்தான் பேச ஆரம்பிக்கணும். எப்பொழுதுமே அடுத்தவங்க மேல கோவப்படுறதோ, அவங்க செய்யற தவறுகளை மட்டும் நம்ம பாக்குறதோ அது கிடையாது, தப்பு அது. அதனால நம்மளுக்கு எந்த விதமான பலனும் தராது. தவறுகளை மட்டும், ஏன்னா தவறு இல்லாத நம்மள யாரு, நம்மள 100% பியூர் யாரு? யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற தவறு எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட இருக்க தவறு உங்களுக்கு தெரியாது. அப்ப எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான். அப்ப நாம என்ன முடிவு கொடுத்துறோம்னா, நானும் இது மாதிரி தப்பு பண்ணிருக்குதான் செய்தேன், எனக்கு தெரியாதனால செஞ்சேன், அவன் இப்ப தெரியாதனால பண்றான், அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க என் மேல கடமை. ஏன், நான் ஏற்கனவே அந்த விஷயத்துல அடிபட்டுட்டேன், அனுபவம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் நான் சொல்லிக் கொடுப்பேன், நான் கோவப்பட மாட்டேன் என்று எப்போ நீங்க உங்களை கொஞ்சம் உயர்த்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மையான இது கிரேட் பொசிஷன். நீங்க கோவப்பட்ட மாதிரியே உங்களோட ஆசிரியர் கோவப்பட்டா, ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க ரொம்ப பேசும்போது சில ஆசிரியர் சொல்றது கேள்ற முதல்ல கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. இதான் அவங்கள்ட்ட உள்ள கடினமான வார்த்தை. கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றதை கேளுமாங்க. இதுதான் அவங்கள்ட்ட கடினமான வார்த்தை. நம்மகிட்ட உள்ள கடினமான வார்த்தை என்னது? திட்டி தீர்க்கிறது, சாபம் விடுறது, கடுமையான பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய வார்த்தை. அப்ப வார்த்தை என்பது நம்மளை மிகப்பெரிய அவள உருவாக்கக்கூடிய ஒண்ணு. அது நல்லதாக உருவாக்கும், கெட்டதாக உருவாக்கும். அதனால நீங்க பேசும் பொழுது ஒரு விஷயத்த முதல்ல அடிப்படை சொல்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று வச்சுக்க. என்ன பண்ணா, பேசுனா நல்லதை பேசணும், இல்லைன்னா அதை விட சிறந்தது என்னது? சைலண்டா இருக்கு. எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசணும், எதாவது பேசணும்னு சொன்னா தப்பாயிரும். அப்போ பேசுனா நல்லதை பேசணும், இல்லைன்னா அதை விட சிறந்தது மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கிற நேரத்துல சுத்தி வளைச்சு நம்மகிட்டே ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய சூழ்நிலை அங்க வரும். நீங்க ஏன் அமைதியா இருக்க, ஏதாவது சொல்லுங்களேம்பாங்க. அப்போ தேர்ந்தெடுத்து தெளிவான முறையில சில அறிவுரைகள் சொல்றதுக்கான வாய்ப்பு நமக்கு மக்கள் எல்லாம் சேர்த்து தருவாங்க. இப்ப நம்ம முதல்ல வாலண்டியரா பேசக்கூடிய இடம் எப்படி, நம்மள மக்களா வந்து தேர்வு செஞ்சு சொல்ல சொன்னா எப்படி இருக்கும்? எது சிறப்பு? அதுதான் அவசியம். ஆகையால வார்த்தைகள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உணர்வு நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும். நன்றி செலுத்தக்கூடிய உணர்வும் எப்பவுமே இருக்கணும். இந்த உலகத்திலேயே நன்றி செலுத்துவதற்கு முதல்ல உள்ளவங்க 2 பேர் தான். யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல யாருக்கு நன்றி செலுத்தணும்? தாய் தகப்பனுக்கு. அடுத்து ஆசிரியர். ஏன் அப்படின்னா, இந்த ஆசிரியர் வந்து 2ஆம் நிலை, பெற்றோர்கள் வந்து 2ஆம் நிலை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் வந்து 2ஆம் நிலை பெற்றோர்கள். இந்த 2 பேருடைய பார்வையும் நோக்கமும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான்.
நீங்க நல்லா இருக்கணும் தவிர எதுவுமே நினைக்க மாட்டாங்க. உலகத்துல மெடிக்கல் ஸ்டோர் திறந்தா அவனுக்கு எப்போ வியாபாரம் இருக்கும்? எல்லாரும் சிக்காகணும். அப்பதான் எல்லாரும் ஆரோக்கியமாட்ட அவனுக்கு எப்படி இருக்கும்? யாருமே வரலையே, டாக்டருக்கு படிச்சா அதான் நிலைமை, நீ நீட்டுக்கு அவ்வளவு சண்டை போடுதியா, நீ நாளைக்கு கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டு யாருமே வரலாம், நமக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கான்னு நினைப்போம். ஆனா எல்லாரும் நல்லா இருந்தே அவங்க நினைக்க ஒரே தொழில் ஆசிரியர் தொழில் தான். அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஏன்னா உங்க 2 பிள்ளைகளை பெத்து வளர்க்கறதே கஷ்டம்னு சொல்லி எல்லாரும் ஒன்றை பத்துக்கிட்டு இருக்க காலத்துல அவங்க எவ்வளவு பிள்ளைகள் பாக்குறாங்க டெய்லி? உங்க தாய் தப்பனை விட அதிக நேரம் யார்கிட்ட செலவழிக்கிறீங்க? ஆசிரியர் செலவுங்க. எத்தனை பிள்ளைங்க ஒரு நாளைக்கு? எத்தனை பிள்ளைங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பிள்ளைங்க இருக்கீங்க? இப்ப எவ்வளவு ஒரு பொறுமை வேணும். அப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்க மேல ஒரு அன்பு வச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது எப்பவுமே. அதனால அன்பு பாராட்டக்கூடிய 2 ஆட்களை தான் உலகத்துல இருக்க. ஒண்ணு பெற்றோர்கள், இன்னொன்னு ஆசிரியர்கள். ஆனால் நீங்க நான் அன்பு பாராட்டக்கூடிய அவங்கள்ட்ட தான் நீங்க என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம், அந்த நன்றி செலுத்தக்கூடிய செயல்கள் இருக்கும் காலமெல்லாம் நாம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்துகிட்டே போவோம். நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் ரொம்ப கீழே இறங்கினாலும் அவனுக்கு தெரியாது, ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போனாதான் தெரியும், எட்ட முடியாத தூரத்துக்கு இறங்கினாதான் தெரியும். அது மாதிரி நல்ல கேரக்டர் மூலம் மேலே போய்கிட்டு இருப்ப, அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க உயர்ந்துகிட்டே போவாங்க. அப்ப நாம எப்பொழுதுமே உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இருக்கணும். உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இருக்கமா. அந்த கார்னர்ல கேக்குதாமா? கார்னர்ல கேக்குதா? என்ன சொன்னேப்பா? அது மட்டும் தான் கேட்கல. டிஸ்கஷன் எல்லாம் இப்ப அப்புறமா வச்சுக்கணும். வேணா ஒரு சவுண்ட் வேணா கூட்டம் கூட்டிக்கும். தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்து. ஏன் தெரியுமா? இங்க நானா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், அல்லது நம்ம சாரா இருக்கட்டும், ஹெச்ஓடி சாரா இருக்கட்டும், யாரா இருந்தா சரி, அவங்களோட ஏதாவது ஒரு வார்த்தை இவ்வளவு அழகான பனிஷ்மெண்டா? ஒத்தையில் ஆடுறதுதான் கஷ்டம். சேர்ந்து ஆடிடுவாங்க.